இப்போது சமூகத்தினால் சினிமா பாதிக்கப்படுகிறது, இல்லை அதை அதன் தாக்கம்தான் சினிமாவில் வருகிறது என்பதை பற்றி நடிகராக நம்ம பார்த்துருக்குறோம். அவர் மிகச்சிறந்த ஒரு கேமராமேன், ஒரு தொழில்நுட்ப கலைஞர். இருந்தாலும் கேமராவுக்கு முன்னால் எப்போ வந்தாரோ அதுக்கப்புறம் தான் அவர் பளிச்சுன்னு வந்தார். நடிகர் களவாணி, முத்துக்கு முத்தாக, ரமணா, மாயாண்டி குடும்பத்தார் போன்ற படங்களில் நடித்து அவர் சொல்லவே தேவையில்லை, ஆளே அற்புதமான ஆள், மிகச்சிறந்த பேச்சாளர் என்பதை இன்றைக்கு நான் கவனிக்கப் போகிறேன். அருமைக்குரிய இளவரசு அவர்கள் எப்பொழுது 1,71,000 திருமணங்கள், அநேகமாக கடவுளுக்கு அப்புறம் கல்யாண மாலை தான் அவ்வளோ பெரிய திருமணத்தை நடத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல பண்பாடோடு நாகரிகத்தோடு நடத்துகின்ற மோகன் அவர்களுக்கும் திருமதி மீரா அவர்களுக்கும் ஒரு சமூக மனிதன் என்கிற முறையில் நான் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தின் தென்கிழக்கு மூலையில் உயர்நிலைப் பள்ளி படிப்பை முடித்த பிறகு எதிலுமே பற்றில்லாத ஒரு வாழ்க்கை முறை மேற்கொண்டிருந்த காலகட்டங்களில் சென்னையில் திரைப்படத்துறையில் பல்வேறு மாறுதல்கள் நிகழ்ந்த காலகட்டங்களில் அன்னக்கிளி என்ற ஒரு திரைப்படம் வெளியாகி அது எப்பொழுதுமே 3வது தேர்ட் சென்டரில் திடீர்னு ஒரு சிங்கமுடிங்கிற ஊரில் அன்னக்கிளி, நாங்கள் ஸ்கூலில் பயாலஜி பீரியடில் இந்த தவளை பிடிச்சிட்டு வர சொல்லி வாத்தியார் சொல்லி கட்டடிச்சுட்டு நேராக தேட்டர்கிட்ட பக்கத்தில் போனால் அன்னக்கிளி உள்ளே போயிடலாம் படம் பார்க்கலான்னு போனால் புதுசாக மச்சான பார்த்தீங்களா மணவாள தோப்புக்குள்ளன்னு பாட்டு, அந்த திரையரங்கத்தில் நான் உட்காந்து ஒரு 50 பேர். இந்த பாட்டு எங்களுக்கு பிடிச்சி போய் ஒரு வாரத்தில் அந்த படம் பயங்கரமான வெற்றியாகி அது இசையமைப்பாளரை பற்றி செய்திகள்லாம் வரும் பொழுது உத்தமபாளையம் பக்கத்தில் இருக்கிற பண்ணைபுரத்தைச் சேர்ந்த திரு இளையராஜா அவர்கள் என்று தெரிய ஆரம்பித்த பிறகு சினிமா மீது எங்களுக்கு இருந்த கவனம் மாறி சினிமா மீது ஆர்வம் கொண்டு அதுக்கப்புறம் 16 வயது நிலைன்னு ஒரு படம், பாரதி ராஜா இளையராஜா, இது இல்லாமல் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட பேர்களில் கங்கைமரன் சார் பாடலாசிரியர், சினிமாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தூண்டுதல் அமைஞ்சு எங்களுக்காக உழைத்தவர்கள் நீங்கள் வெங்கட் பிரபுக்கும் பிரேம்ஜிக்கும் உழைக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைண்ணே. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கெல்லாம் நீங்கள் இளையராஜா அண்ணன் பாரதி ராஜாரம் உழைச்சி எங்களுக்கு ஒரு ஒத்தையடி பாதை போட்டு கொடுத்தனால தான் நீங்கள் உங்களுடைய காலடிச்சுவடு எங்களுக்கு ஒற்றையடி பாதையானது. இந்த மேடையில் உங்களிடத்தில் பலமுறை நேரடியாக பார்த்தும் இவைகளெல்லாம் என்னால் பதிவு செய்வதற்கு வாய்ப்பில்லை. அந்த வாய்ப்பை அளித்த கல்யாண மாலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.